ஷேய் பிரம்மா பேசுகிறேன்டா. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வாங்கி நீ நடத்திடுவியாடா? ஆ இப்போ உன் பதிவு பூரா உள்ளே தூக்குதார் கடவுள். என்ன பதிவு? எனக்கு இத்தனை லட்சம் கோடி இருக்குது, எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது, வீடு இருக்குன்னு நீ உள்ளே ஏற்றுத. இப்போ பிடிப்பார் சரியா? எலெக்ஷனில் உன் சொத்து குவிப்பு, சொத்து வழக்கு, சொத்து எல்லா கடையிலும் இப்போ பிடிச்சி வாங்குவார். எம்எல்ஏ பதவிக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் 234 உள்ள பதிவு பண்ணுதான். எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு இப்போ தாண்டி மாட்ட போறடி எடி. இப்போ தாண்டி நீ மாட்ட போகிற தமிழ்நாடு முழுவதும் மாட்டுவ சிக்கனு. இராணுவ வானரப்படை தரப்பட எல்லா படையும் ஒன்றோட கணக்கு எடுக்கலை. 234 தொகுதியில் அரசியல்வாதியை ஒட்ட வலிச்சு அள்ளுவான். இதான் கணக்கு. மூதேவி எல்லா மில்லு, தொழிற்சாலை, கம்பெனிகள் பூரா பெண்கள் உட்கார்ந்துருக்க இடம் பூரா மூதேவி உட்கார்ந்துருக்கோம். பூட்டுப்பட்டு போவோம். ஏண்டா பூமி அழிக்க வந்த முட்டா குய்மனை அறிவியட்ட முட்டா குய்மனை உட்கார்ந்துருக்காரு. கண்ணு இல்லையாடா? உனக்கு ரிப்போர்ட் கொடுக்கலையா? முதல் வந்து உள்ள எடுக்க சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரிக்கு உள்ள இராணுவ வானரப்படை வரல ரிப்போர்ட் கொடுத்தியாடான்னு கேட்பான். ரிப்போர்ட் அதிகாரி எவன்டா? அவனை தூக்கிடாமா? வானரப்படை தூக்கி உள்ள நடு ரோட்டில் நுப்பாட்டி ரிப்போர்ட் கொடுக்கலையா? கைலாசத்தில் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் கடவுள். கணக்கு அந்த அதிகாரியை பூரா தூக்குவான். ஒட்ட வலிச்சு தூக்குவான். சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும். அடுத்து டெல்லியை பிடிப்பான். டெல்லியில் அங்கே அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் தூக்குடா. ரிப்போர்ட் எடுக்கிறவன் அரசியல்வாதி கணக்கு கொடுத்தியா இல்லையா? உட்காந்துருக்காரு புரியா? இப்போ கணக்கு எப்படி போடுறாரு? உன் குடும்பத்தை வச்சு கொள்ளுதாரு. கடவுளால் தான் முடியுண்டான்னு கும்பிட்டு சொல்லுவான்டா. வானர படைகள் முக்கால் சத்தியம் புரியா? தப்பு செய்ததுக்கு பூமியில் கொடுக்கல, அவ்வளோ தப்புல ஓடுது. மாதிரி கிடக்க தண்டனை வாங்காமல் போகிற, அதான் முற்றுப்புள்ளி. நீதிமன்ற கோர்ட்லேயும் மூதேவி உட்காருது. பூரா 7 நாட்டு சனி எழுதிட்டு போய் உட்கார வச்சிருவான். அவனுக்கு அதான் வேலை. ஓடியா உட்கார்ந்து விட்டு ஆட்டையில் குடும்பம் நாசமாக போயிடும், கந்தல் கோலமாக போயிடும். ஒவ்வொரு வீடு ஆதார கார்டில் இருக்கிற பெண்கள் மேலே மூதேவி உட்கார்ந்துருக்கா. அவன் ஆணு சாபம். கடவுள் கைலாசத்தில் கடவுள் குடும்பம் நாக்கால விட்ட வாக்கு தப்பாதுரா. இப்போ அடங்கி வருது. எல்லாமே வியாபாரம், தொழில் எல்லாமே முடக்கி கந்தல் கோலமாக கிறுக்கையில் தான்டா பூரா பேலையும் தூக்குவார். பூரா கிடக்கிறவனை ஆணும் பெண்ணு அந்த நேரம் தூக்குவார். தூக்கி உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றுவார். கடவுளால் தானே முடியும், வேறு யாரும் முடியாது. தமிழ்நாட்டுக்காரப்பே கடவுளே இல்லைன்னா தமிழ்நாட்டுக்காரப்பே லிங்கத்தை பார்டராக தூக்கி விட்டான். தமிழ்நாட்டுக்கார குதிமை பிறா உலக நாடே நாசம் பண்ணி வச்சுருக்கான் பிரியா. லிங்கத்தோட சுத்தமாக தூயமாக வந்து பூமியில் நீதிமானாக உட்காந்துருக்காரு. நீதிமான அவமதிக்காடா முட்டா குதிமனை. ஒரு குதிமனாது மானிட அகம்பாத சேட்டை பண்ணந்தான் அங்கே கைலாசத்தில் நினைக்காத மூதை உட்கார்ந்தா உன் வீட்டில் குடும்பமே அறுத்து போகும். மில்லு, தொழிற்சாலை, கம்பெனிகள் பூரா மூதேவி உட்கார வச்சுட்டாரு. இப்போ அவன் மில்லு, தொழிற்சாலையெல்லாம் பூட்டுப்பட்டு போகும், பூட்டிடும் புரியா. பெண் மேலே மூதேவி உட்காந்தா எப்படி இருக்கும்? உன் கணக்கு வழக்கு பூரா கம்ப்யூட்டர் வேலை வரைக்கும் அடிபட்டு போகும். கம்ப்யூட்டருக்கு படிப்பு கல்வி, அந்த படிப்பு கல்வி இப்போ மூதேவி அப்படியே கிண்டி கிளறி விட்டுருவா. எல்லாமே முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா.